கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த வீடியோ செய்தியை நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் ஆதி ஆகமத்திலிருந்து நாம் யோசுவா வரைக்கும் முடித்து விட்டோம். இப்பொழுது நியாயாதிபதிகளிலே நாம் இது 5வது வீடியோவாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 2வது பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 21 அதிகாரங்களை உடையது. இதை எழுதிய ஆசிரியர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகளை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவு யோசுவாவிற்கு பின் உள்ள காலம். அதற்கு அடுத்த பிரிவு இஸ்ரவேலினுடைய பின்மாற்றம். அந்த பின்மாற்றத்தை பார்த்தீங்கன்னா பின்மாற்றம், பிறகு பகைவரிடம் ஒப்படைக்கப்படுதல், அடுத்ததாக அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுதல், அதற்கப்புறமாக கர்த்தர் அவர்களை விடுவிக்க நியாயாதிபதிகளை அனுப்புதல், பின்பு தேசம் அமைதலாக இருத்தல். இப்படியாக இருக்கும். அமைதியாக இருந்த தேசம் சில நாட்களுக்கு பின்பாக திரும்பமாக இஸ்ரவேலர்கள் பின்மாற்றம் அடைவார்கள். இப்படியாக தொடர்ச்சியான சுழற்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே எல்லோரும் நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேனாவும் ஒரு நோட்டு புத்தகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இஸ்ரவேலை அடிமைப்படுத்திய ராஜாக்கள் என்று சொல்லி நம்ம ஒரு காலம் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த காலத்தை நீங்கள் முதல்ல நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனப்படுத்திய ராஜாக்கள். இல்லைங்களா? மொத்தம் என்ன சொன்னேன்? 1 2 3 4 காலமாக உங்களை நான் போட சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். முதல்ல பாருங்க, இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனப்படுத்திய ராஜாக்கள் முதல் காலம். அடுத்து என்னது? எத்தனை வருடங்கள் அது அடிமைத்தனமாக இருந்தாலும் அல்லது அடிமைத்தனப்படுத்தப்பட்ட வருடங்கள். அதற்கப்புறமாக நியாயாதிபதிகள், யார் அவங்க ரட்சிக்க எழும்பிய நியாயாதிபதிகள். அடுத்து 4வதாக பார்த்தீர்கள் என்றால் அமைதியாக இருந்த வருடங்கள் என்று சொல்லி ஒரு அட்டவணையை அவங்களை போட சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு ஃபில் பண்ணலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மெசொப்பொத்தேமியா நாட்டு அரசர் கூசான் ரிசாதாயிம். இவர் இஸ்ரவேல் அடிமைத்தனப்படுத்திய ராஜா. வருடங்கள் 8 வருடங்கள், அடிமைத்தன வருடங்கள் 8 வருடங்கள். எலிமினா நியாயாதிபதியின் பேர் ஒத்னியேல். அப்புறம் அமைதியாக இருந்த வருடங்கள் 40 வருடங்கள். திரும்பவுமாக எக்லோன் ராஜா பேர் எக்லோன் ராஜா, மோவாப் தேசத்துடைய ராஜா எக்லோன். அப்புறம் அவர் 18 வருடம் அடிமைத்தனப்படுத்தப்பட்ட வருடங்கள் 18 வருடம். அடுத்த எழும்பின நியாயாதிபதியின் பேர் ஏகூத். அவர் 80 வருடம். அதற்கப்புறமாக 80 வருடம் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அமைதியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 3வதாக பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் அடிமைத்தனப்படுத்திய ராஜா பெலிஸ்திய ராஜா. அது ஆனாத்தின் குமாரன் சம்கார் என்கிறவர் எழுப்பினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 40 வருடங்கள் அமைதலாக இருந்த வருடங்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் 4வதாக யார் என்றால் யாபீன் எனும் கானானிய ராஜா பார்க்குறோம். இந்த யாபீனுடைய கானானிய ராஜாவுடைய சேனாதிபதி தான் சிசேரா என்பவர். அவரை என்ன செய்கிறாங்க, ஒரு நியாயாதிபதி எழும்பி, அதான் ஒரு பெண் நியாயாதிபதி தெபோரால் எழும்புகிறாள். அவள் மூலியமாக பாராக் என்பவர் தலைவராக உற்சாகப்படுத்தப்பட்டு ஒரு தலைவராக பாராக் செல்கிறார். அவர் எல்லா மக்களையும், அதாவது அந்த கானானிய ராஜாவுடைய சேனைகள் எல்லாம் முறியடிக்கிற பொழுது தப்பி சிசேரா ஒரு யாகில் என்கிற பெண்ணுடைய கூடாரத்திற்கு வருகிறார். அங்கே யாகில் என்ன செய்கிறார், அவரை கூடார அணி வைத்து கொலை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யாபீன் ராஜா எத்தனை வருடம் அடிமைத்தனப்படுத்தி இருந்தார் என்றால் 20 வருடமாக இஸ்ரவேலை அடிமைத்தனப்படுத்தி இருந்தார். இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எக்லோன் ராஜா, மோவாபின் ராஜா தான் எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12 13 வசனங்கள் நீங்கள் அந்த கீழே குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 2வது ராஜா எக்லோன் ராஜாவுக்கு கீழே நீங்கள் எழுதிக்கோங்க. 3வது நியாயாதிபதிகள் 3ஆவது அதிகாரம் 12 13. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எத்தனை வருடங்கள் 18 வருடங்கள் சேவித்தார்கள் என்று சொல்லி போட்டிருக்கீங்களா? அங்கே நீங்கள் என்ன எழுதிக்கொள்ளுங்களா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்புறம் ஏகூத் நியாயாதிபதியாக எழும்பினார் என்பதற்கு 3வது அதிகாரம் 15வது வசனம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் காலம் யாபீன் என்னும் ராஜா
அவங்கெல்லாம் வந்து அடிமைத்தனப்படுத்தினதுக்கப்புறம் இவர்களுக்கு எழும்பினவர் சம்ஹாரம் சொன்னேன், தெபோரான்னு சொன்னேன். இந்த தெபோரால் வந்து நியாயம் விசாரித்த வருடங்கள் 40 வருடங்கள். 40 வருடங்கள் அதை பற்றி கீழே வந்து நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 4 அடிமைத்தனப்படுத்தப்பட்ட ராஜாக்கள் பார்த்தீங்க. அடுத்த 5வது ராஜா பேர் என்னவென்றால் மீதியானியர். இந்த மீதியானியருடைய ராஜா 2 ராஜா அரசாட்சி செய்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா சேர்ந்துதான் அரசாட்சி செய்திருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து சேபா, ஒருத்தர் பேர் ஷல்முனா. ஷேபா ஷல்முனா என்று சொல்லி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ரெஃபரன்ஸ் வந்து நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்த காலத்தில் என்ன எழுதுவீங்க? அடிமைத்தனப்படுத்தப்பட்ட வருடங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? அதில் வந்து 7 வருடங்கள் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு கீழே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன எப்பொழுது சந்தேகம் ஏதாவது வந்தாலும் நீங்கள் அந்த வசனத்தை வைத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்புறம் 3வது காலத்தில் வந்து நியாயாதிபதினு எழுதியிருப்பீங்க. அதில் வந்து கிதியோன் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வந்து அமைதியான வருடங்கள், அதாவது இவங்க நியாயம் விசாரித்த வருடங்கள், அல்லது அதாவது இந்த நியாயாதிபதி நியாயம் விசாரித்த வருடங்கள் அல்லது அமைதியான வருடங்கள். அமைதியான வருடங்கள் 40 வருடங்கள் என்று சொல்லி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அதற்கு 40 வருடங்கள் கீழே நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 28வது வசனம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப 5 ராஜாக்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். 6வது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு. ஆனால் அந்த அபிமெலேக்கை நம்ம இதில் சேர்த்தோம்னா 13 நியாயாதிபதிகளாக வரும். ஆனால் அந்த வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு நியாயமற்ற முறையிலே நியாயாதிபதியாக எழும்பினார். நியாயாதிபதிகள் என்றால் முதலாவது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். 2வது அவர்கள் வந்து பெரிய பெரிய அற்புதங்களையும் வித்தியாசமான முறையிலையும் என்ன செய்வாங்க? அந்த எதிரியை கொள்ளுவார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, மொத்தம் எத்தனை நியாயாதிபதிகள் என்றால் 12 நியாயாதிபதிகள். 13 நியாயாதிபதிகள் வந்திருப்பாங்க. ஆனால் 12 பேர் தான் நம்ம நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்கிறோம். ஒருவர் வந்து யார் என்றால் அபிமெலேக்கு. அவர் தவறான முறையிலே வந்து கர்த்தரால் வந்து அதாவது இல்லீகலா, அதாவது சரியான முறையில் அவர் வரல. அவர் வந்து என்ன செய்தாரு? தானே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஒரு ராஜாவாக வந்தார். அதனால வந்து அவர் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நியாயாதிபதிகளை சேர்க்கல. ஸோ 12 வந்து வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் 4 பேர் பார்த்தீர்கள் என்றால் எங்கே வருவாங்க? அடுத்த 1 சாமுவேலில் நீங்கள் 4 நியாயாதிபதிகளை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன். என்னவென்று யார் என்றால் ஏலி, சாமுவேல், யோவேல், அபியா ஆக 4 நியாயாதிபதிகள் வந்து வருவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அபிமெலேக்கு வந்து 3 வருடம் வந்து அவர் வந்து நியாயமற்ற முறையில் இருந்தார். அவர் 3 வருடம் அரசாட்சி செய்தார். அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 22வது நியாயாதிபதிகள் அதிகாரம் 9 22வது வசனம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 6வதாக பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக யார் வந்து அவங்க வந்து இது பண்ண, அதுக்கப்புறம் இவரே அபிமெலேக்கு 3 வருடத்துக்கு அப்புறம் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் எழுப்புகிறார். அவர் யார் என்றால் தோதாவின் மகன் பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தார். இவர் வந்து யாரு? தோலா என்பவர். இவர் இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவர். இங்கிலீஷ்ல வந்து டோலா அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் என்னது? அபிமெலேக்குக்கு அப்புறம் வந்த ஒரு நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதி வரிசையில் எழுதிக்கோங்க. 6 என்று சொல்லி போட்டு இவருடைய பேர் எழுதிக்கோங்க. இவர் எத்தனை வருடம் வந்து 23 வருடங்கள் வந்து நியாயம் விசாரித்து வந்தார். இவருக்கு வந்து இங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து நியாயாதிபதிகார 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 7வதாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனப்படுத்திய ராஜாக்கள் பேர் வராது. ஏன்னா தொடர்ச்சியாக இவங்களாம் அரசாண்டு வருகிறாங்க. அபிமெலேக்கு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து தோலாவில் வந்து யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க? தோலான்னு சொன்னேன் இல்லையா? அவருக்கு வந்து எந்த அடிமைத்தனப்படுத்தப்பட்ட ராஜாக்கள் பேரே போடலை. ஏன்னா அவங்க தொடர்ச்சியா அடுத்து அபிமெலேக்கு அப்புறம் தோலா வந்து அரசாட்சி செய்கிறார். நியாயாதிபதிகளாக இருந்து அரசாள்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீலேயாத்தின் குமாரன் யாவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது. இப்போ 7வது ஃபர்ஸ்ட் காலத்தில் ஒன்றும் இருக்காது, 2வது காலத்தில் ஒன்றும் இருக்காது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து 3வது காலத்தில் மட்டும் நியாயாதிபதின்னு போட்டிருக்கோம். அதில் மட்டும் கீலேயாத்தியன் யாவீர் என்று எழுதி கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி என்ன எழுதுனீங்க? அதாவது அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா தோதாவின் மகனாகிய பூவாவின் குமாரனாகிய தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தார். இதுக்கு வந்து எங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அதிகாரம் 10:1-2 நியாயாதிபதிகள் அதிகாரம் 10:1-2 படிச்சு நீங்க அழகா உங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 7வது யார் சொன்னேன்? கீலேயாத்தியனாகிய யாவீர் என்று சொன்னேன். இவர் 22 வருடம் அமைதியாக இவர் வந்து அரசாள்கிறார். அப்போ அதிகாரம் 10ல் 3வது வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 8வது ஆளு. 8வது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஒன்று எழுதியிருக்க வேண்டாம், 2வது காலத்தில் ஒன்று வராது. அதுக்கப்புறம் வந்து எப்தா என்று சொல்லி வரும். இந்த எப்தா வந்து
6 வருடம் நியாயம் விசாரித்தான். பிரியமானவர்களை, 8வதாக எழுதிக் கொள்ளுங்கள். அம்மோன் புத்திரர் கையில். அம்மோன் புத்திரன் எழுதிக்கோங்க. அதாவது இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனப்படுத்திய ராஜாக்கள். அதில் வந்து 8வது காலத்தில் வந்து 8ன்னு போட்டு அம்மோன் புத்திரன் எழுதி கொள்ளுங்கள். எத்தனை வருடம் இஸ்ரவேலை வந்து அடிமைப்படுத்தினார்கள் என்றால் 18 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதி பேர் என்னவென்றால் யெப்தா. சரிங்களா? அவன் எத்தனை வருடம் வந்து நியாயம் விசாரித்தான், அது நாடு வந்து எப்படி அமைதியாக இருந்தாலும் 6 வருடம் அவன் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கலாம். இது வந்து நியாயாதிபதிகள் அதிகாரம் 12 7வது வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 9 என்று எழுதிக் கொள்ளுங்கள். 9வது நியாயாதிபதி எழுதும் போது எந்த அடிமைப்படுத்தப்பட்ட அரசுகள் வராது. ஏன்னா இந்த யெப்தாவுக்கு அப்புறமாக இவர் உடனே அந்த நாட்டை வந்து அரசாண்டிருக்கலாம். அதனால வந்து இப்சான் என்று எழுதி வச்சுக்கோங்க. 9வது நியாயாதிபதி காலத்துல இப்சான். அப்புறம் வந்து அமைதியான வருடங்கள் வந்து 7 வருடம். அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து அதிகாரம் 12வது அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம் 9வது வசனம். அடுத்து 10வது நீங்க பாத்தீங்கன்னா 10வது இதுல லைன்ல பாத்தீங்கன்னா எந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்தப்பட்ட ராஜாக்கள் எதுவும் இருக்காது. எத்தனை வருடங்கள் அடிமைத்தனப்படுத்தப்பட்டார்கள் என்று இருக்காது. நியாயாதிபதிகள் மட்டும் இருக்கும். யார் பேர் என்றால் இப்சான். இப்சான் என்ற நியாயாதிபதி எத்தனை வருடம்? 7 வருடம் அவர்களை நியாயம் விசாரித்து வந்தான். அதனால 7 வருடம் மெய்தியாக இருந்தார்கள். அடுத்து 10 போட்டுக்கோங்க. 10ல் அதே மாதிரி தான் அடிமைத்தனப்படுத்தப்பட்ட ராஜாக்கள் யாருமே இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் அடிமைத்தனப்படுத்தப்பட்டாலும் இருக்காது. நியாயாதிபதி பேர் இருக்குது. என்னவென்றால் செபுலோன் வம்சத்தை சேர்ந்தவராகி ஏலோன் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்க வந்து இது வந்து இவர் எத்தனை வருடம் நியாயம் விசாரித்தார் இஸ்ரவேலை என்றால் 40 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். ரெஃபரன்ஸ் நியாயாதிபதிகள் அதிகாரம் 12 வசனம் 11. அடுத்து வந்து 11வது நியாயாதிபதி எழுதுறீங்க. 11வது நம்பர் போட்டுக்கோங்க. இங்க வந்து அடிமைத்தனப்படுத்திய ராஜாக்கள் யாருடைய பேர் எந்த நாட்டு பேரும் வராது. எத்தனை வருடங்கள் எதுவுமே வராது. ஆனா நியாயாதிபதி பேர் வருது. என்னன்னா இல்லேலின் குமாரன். இல்லேலினுடைய குமாரனாகிய அப்தோன். இததான் வந்து அவர் வந்து 8 வருடமாக ஆண்டு வந்தார். அவர் வந்து 8 வருடமாக நியாயம் விசாரித்து வந்தார். அதிகாரம் 12ல் 14வது அதிகாரம். பிரியமானவர்களே, கடைசியாக 12வது நியாயாதிபதி வந்து சிம்சோன். சரி, இப்போ வந்து எந்த அரசர் இவர்களை வந்து ஆண்டு வந்தார். இவ்வளவு நாள் வரைக்கும் அவர்கள் வந்து நல்லா தான் இருந்தாங்க. ஒருத்தர் 6 வருஷம் அரசாண்டாரு. அப்புறம் அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து எத்தனை வருஷம் அரசாண்டாரு? 7 வருஷம் அரசாண்டாரு. அப்புறம் 10 வருஷம், இன்னொருத்தர் 8 வருஷம் அப்படி அரசாண்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் கையில இவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். என்னன்னா திரும்பவும் இவர்கள் வந்து விக்கிரகத்தை வணங்கியிருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத கருத்து செய்தனால பெலிஸ்தர் கையில வந்து அவங்க கர்த்தரை விட்டு போட்டார். இந்த பெலிஸ்தர் வந்து இவங்களை கொடுமையாக நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப எத்தனை வருடமாக அடிமைத்தனப்படுத்தப்பட்டார்கள்? இந்த 2வது காலத்துல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 40 வருடம். அதுக்கு ரெஃபரன்ஸ் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1வது வசனம். அடுத்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதி இல்லையா? அந்த நியாயாதிபதி பேர் என்னது? சிம்சோன். அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை வருடம் அமைதியாக இருந்தார்கள்? 20 வருடம் அங்கே வந்து அவர்களுக்கு அமைதியாக இருந்தார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 15ல் 20வது வசனத்துல வாசிக்கலாம். எத்தனை வருடங்கள் அவர் வந்து சிம்சோன் வந்து அவர்களை ஆண்டு வந்தார் அல்லது நியாயம் விசாரித்து வந்தார் என்று சொல்லி பார்க்க. பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த அட்டவணை எடுத்துனா நீங்க வந்து தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த நியாயாதிபதிகளில் 12 நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். 13ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு ஆள் அபிமெலேக்கும் இங்க வந்து பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா அவரா ஃபோர்ஸா தன் கூட பிறந்த 70 சகோதரர்களை எல்லாரையும் ஒருவர் தவிர 69 பேரையும் கொன்றுவிட்டு அதற்கப்புறமாக இவர் அரசாக வந்தார். இது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று நமக்கு தெரியும் இல்லையா? அது இவரா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அரசராக வருகிறது. அதனால இவர் வந்து என்ன சொன்னாங்க? இவர் வந்து நியாயாதிபதிகளை சேர்க்கவில்லை. அதனால 12 இருக்கும். இன்னொருத்தர் இன்னும் யாருன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1 சாமியில் வரப்போகிறது. அதை நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து உங்களுக்கு இந்த அட்டவணையை நான் சொன்னேன். இந்த அட்டவணையை நான் முடித்து விட்டேன். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிரசங்கத்தை நீங்க கேட்கிற பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருப்பதற்காக நான் சொன்னேன். 12 நியாயாதிபதிகள் இங்கே இருந்தாலும் இந்த முக்கியமாக செயல்பட்ட நியாயாதிபதிகள் யார் என்றால் ஒத்னியேல், ஏகூத், தெபோரால், கிதியோன், யெப்தா, சிம்சோன். அவங்க மொத்தம் குறிப்பாக நல்லா இருந்த செயல்பட்டாலும் 6 பேரை நான் இப்போ சொன்னேன் இல்லையா? ஒத்னியேல், ஏகூத், தெபோரால், கிதியோன், யெப்தா, சிம்சோன். சரிங்க பிரியமானவர்கள், இவர்களாம் குறிப்பாக பல காரியங்களையும் கர்த்தருடைய கிருபையினால பரிசுத்த ஆவியானவர்களை பல காரியங்களை இவர்கள் செய்து இந்த மக்களை காப்பாற்றி பகைவரை வென்று மக்களை காப்பாற்றி அவர்களை அழகாக
அமைதியாக அரசாண்டு வந்தார்கள், நியாயம் விசாரித்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அரசாண்டுன்னு சொல்றதை விட நியாயம் விசாரித்து வந்தார்கள். ஏன்னா இன்று வந்து அரசர்கள் இன்னும் வந்து எழும்பவில்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே நியாயாதிபதிகளே மக்களை அரசாட்சி செய்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே நம்ம வந்து நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்தை பார்க்கலாம். நானும் உங்களுக்கு கிதியோனை பற்றிய வரலாற்றை உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். கிதியோன் வந்து எப்படி வந்து ஆண்டவர் வந்து கிதியோன் எப்படி பயன்படுத்தினார். அவர் வந்து என்ன செய்தார், 300 வீரர்களை தேர்ந்தெடுக்க சொன்னார். 100 பிரிக்க சொன்னார். ஒவ்வொரு கையில என்ன செய்ய சொன்னாரு, ஒரு பானையும் தீவெட்டியும் பிடிக்க சொன்னாரு. பானைக்குள்ள தீவெட்டியை வைக்க சொன்னாரு. இன்னொன்று கையில என்னது, எக்காலம் வைக்க சொல்லியிருந்தாரு. அப்புறம் பானையை உடைத்து எக்காலத்தை ஊதி அந்த தீவெட்டியை ஒரு கையில பிடிச்சிட்டு எக்காலத்தை ஊதும் போது என்ன செய்யப்பட்டாங்க, எல்லா மக்களும் அங்க இருந்த மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி திடுதிடுன்னு பானை உடைக்கிற சத்தத்தை கேட்டு என்னென்னமோ நிறைய பேர் பெரியவர்களாக வந்து உடைச்ச மாதிரி நினைச்சிட்டு பயந்து திடுதிப்புன்னு ஓடுனாங்க. ஓடி போய் ஒருவர் என்ன செய்துட்டாங்க, அந்த எக்காலத்தை எடுத்து ஊதும்போது அந்த சத்தம் ஒரு எக்காலத்தை வச்சு ஊதுனாலே சர்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பரிசுத்தாவின்னு வராரு. ஒரு மாதிரி அந்த ஊதுகிற பொழுது அப்படி தேவனுடைய பிரசன்ஸை நம்ம உணர முடியும். அப்போ எதிரொலிக்கு இதெல்லாம் ஒரு கலக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். 1க்கு 2க்குமே அப்படி இருக்கும். ஸோ 300 எக்காலத்தை அவங்க கேட்கும் போது அவங்க காதெல்லாம் என்ன இருக்கும், அப்படியே பிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் தடுதடன்னு என்ன செய்யறோன்னே தெரியாம பக்கத்தில் இருக்கிற ஆள்கள் வந்து என்ன செஞ்சு எதிராளிகள் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒருத்தர் வெட்டி கொன்று பெருசா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கப்புறமாக பிரியமானவர்களே, கிதியோன் என்ன செய்து கொண்டிருந்தார். கிதியோன் வந்து என்ன செய்தார் என்றால் திரும்பவுமாக அவங்க மக்கள் எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே போறாரு. விரட்டிட்டு போய் எதுக்காக விரட்டிகிட்டே போறாரு, வீரர்கள் ஒருவருக்கொருவர் அடிச்சு மாண்டுக்கிட்டாலும் இவங்க போய் அரசர்களை வந்து கைப்பற்ற வேண்டும் இல்லையா, அரசர்களை கொல்ல வேண்டும் இல்லையா, அல்லது அரசர்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாங்க, பின்னாடியே போறாங்க. அதான் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். இது முக்கியமான வசனம், வாசித்துக் கொள்ளலாம். கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின் தொடர்ந்தார்கள். இவ்வளோ பேரையும் வந்து ரொம்ப டயர்டோட பின்னாடி அவர்கள் விரட்டி போய் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, இவங்களை பின் தொடர்ந்து போனார்கள் என்று விடாய்த்துனா டயர்டாகி அந்த டயர்டாகி சாப்பிடல ஒன்று ரொம்ப டயர்டாகி போகிறாங்க. போகிற பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. அவர்கள் சுக்கோத் என்கிற இடத்துக்கு போகிறாங்க. இந்த சுக்கோத் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் இடத்துல போய் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர் போய் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு என்று சொல்லி 4, 5, 6 வாசிக்கலாமா. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின் தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள். நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின் தொடருகிறேன் என்றார். இங்கிலீஷ்ல வந்து ஷேபா ஷல்முனான்னு போட்டிருக்கோம். ஷேபாவையும் சல்முனாவையும் பின் தொடருகிறேன் என்றார். அப்போ வந்து சுக்கோத்தின் பிரபுக்கள் என்ன செய்யணும், சரின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, கேலியா கிண்டலா பார்த்து சொல்றாங்க. அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு ஷேபா சல்முனா என்பவர்களின் கை உன்வசம் ஆயிற்றா, நீ அவங்களை பிடிச்சிட்டியா, அவங்கள வந்து நீ வந்து கைப்பற்றிட்டியா, அவங்களை பிடிச்சிட்டியா, ஒண்ணுமே செய்யல, அப்படி இருக்கும்போது நீ என்ன கேட்கிற அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல அவங்க பேசுறாங்க. அப்பொழுது கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் மாமிசத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு கோவமா போறாரு. ஏன்னா பசியோட இருக்கிற அந்த 300 பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டதுக்கு என்ன செய்யல, அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இல்லையா. இப்போ அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும், ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஏன்னா இவன் தான் இனிமேல் கிங் ஆக போறாரு, இவர் தான் வந்து நியாயாதிபதி ஆக போறாரு, இவர் தான் இந்த மக்கள் அரசால போறாரு. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க அதுக்கு மரியாதை கொடுக்கல. அதனால அவர் ரொம்ப கோவமா போறாரு. கோவமா போய் அடுத்து ஒரு நகரம் இருக்கு, அது பேர் பெனுவேல். அடுத்து வந்து 8வது அதிகாரத்துல பாருங்க, அவிடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடமும் அந்தபடியே அவன் கேட்கிறான். அப்ப சுக்கோத்தின் மனுஷர் என்ன பிரதித்திரம் சொன்னாங்களோ அதன் மாதிரி இவங்களும் பதில் சொல்றாங்க. உனக்கு என்ன சல்முனாவும் ஷேபாவும் சல்முனாவும் பிடிச்சிட்டே என்ன எதுக்கு நான் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்பமாக அவன் அவர்களுக்கும் கோவத்துல சொல்றாரு, சமாதானத்தோட நான் திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தையே நான் இடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. போய் சேபாவும் சல்முனாவும் அவர்களோட இருந்த சேனைகளும் ஏறக்குரிய பாருங்க 10வது வசனத்துல பார்க்கணும். சேபாவும் சல்முனாவும் போறாங்க, போய் பார்க்க போறாங்க, அவங்களை பிடிக்க போறாங்க. அவங்களோட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, இவங்க கிட்ட 300 பேர் தானே, அவங்க கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, 15,000 பேர் இருக்காங்க. ஆனால் மொத்தம் வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா பிரியமானவர்களே, மொத்தமாக வந்தவர்கள வந்து மீதி இருக்கிறவங்க தான் இந்த 15,000. அப்ப இந்த பட்டயத்தாலே குத்தப்பட்டு செத்து போன மக்கள் எவ்வளவு தெரியுங்களா, 1,00,000. அது பின்னாடி 10வது வசனத்துல வாசிக்கலாம். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குரிய 10,000 பேர் கர்லோரில் இருந்தார்கள். பட்டை முறுவத்தக்க 1,20,000 பேர் விழுந்தபடியால்
கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக 120,000 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் 15,000 பேர் தான் இருக்கிறாங்க. அரசர் அங்கே இருக்கிறார்கள். அந்த அரசர்களை பிடிப்பதற்காக தான், கைப்பற்றுவதற்காக அவங்க போறாங்க. போகிற பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து கூடாரத்தில் அமைதியாக அவங்க ரிலாக்ஸாக இருந்தாங்க. ரிலாக்ஸாக இருக்கும்போது போய் என்ன செய்துட்டாங்கன்னா, இவங்க போய் அவங்கள முறியடிச்சு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முறியடிக்கிற மட்டும் இல்லை, சேபாவும் சல்மோனும் ஓடி போனார்கள். அவனோ பின்தொடர்ந்து சேபா சல்மோனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக என்ன செய்யறான், யுத்தம் பண்ணி கொண்டு வரும்போதே என்ன செய்யறான்னா, சுக்கோத்து மனுஷர்ல ஒரு ஆள்கிட்ட கேட்கிறான், அங்க இருக்க முக்கியமான முப்பர்கள் பேர்லாம் சொல்லுப்பா. 77 மனுஷனோட பேர் வந்து எழுதி கொடுக்குறான். எழுதி கொடுத்த உடனே அவன் அங்க வந்து சொல்றான், நீங்களாம் கேட்டீங்களே சேபாவும் சல்முனாவையும் நீங்க பிடிச்சிட்டீங்க, அவங்க உங்க வசமாயிட்டாங்க கேட்டீங்களா, இந்த இருக்காங்க பாரு, இப்ப இருக்காங்க சல்முனாவும் சேபாவும் என்கிட்ட தான் இருக்காங்க, நான் சொன்னபடி என்ன செய்ய போறேன், உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன் பாரு என்று சொல்லி அந்த மூப்பர்களை பிடிச்சு அந்த முள்ளுகளையும் நெரிஞ்சலும் கொண்டு வந்து அவர்களால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி, அதுக்கப்புறம் பெனிவேல் இடத்துக்கும் போய் அங்க இருக்க கோபுரத்தை அவர் என்ன செய்தார், இப்போ உடைத்து இடித்து போட்டு விட்டார் என்று இடித்து போட்டு அவரும் மனுஷரையும் கொன்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால பின்பு வந்து சேபாவும் சல்மனாவுக்கு கேட்கிறாரு, தாபோரிலே, இது வந்து முக்கியமானது. ஏன்னா இவர் ஏன் இவ்வளவு ஆத்திரத்தோட போறாருன்னா, இவருடைய பிறப்புகளை வந்து அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள். அதை வந்து 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கலாமா? பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போல் இருந்தான் என்றார்கள். 18வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போல் இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் சொல்றான், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாய் இருந்தார்கள், அவர்களை உயிரோடு வைத்திருந்தார்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்று சொல்கிறான். அப்ப அந்த வாலிபன் வந்து பயத்துல வெட்டுறதுக்கு பயந்துட்டு இருக்கிறார். அப்போ இவனை சொல்றான், இவர் என்ன செய்யறாரு, அவங்க சொல்றாங்க, அந்த 2 ராஜாக்கள் சொல்றாங்க, நீங்களே உங்க கையில வெட்டி போட்டுருங்கன்னு. அப்புறம் நீரே எழுந்து எங்கள் மேல் விழுந்து சொன்ன. அவர் என்ன செய்யறாரு, அவங்க 2 பேரையும் வெட்டி போட்டதை பார்க்க, வெட்டி போட்டு அவர் என்ன செய்யறாரு, கழுத்துகளில் இருந்த ஒரு ஒட்டகங்கள் என்னமோ கழுத்துல இருந்த சாந்துலாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுல வந்து பிரிச்சு தாக்குகள், பல விதமான கிஃப்ட்லாம் வச்சு, பல விதமான தங்கத்துல செய்த பொருள்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போய் மற்ற 300 பேர்ட்டையும், நீங்களா என்னது மக்களை வந்து கொல்லும் பொழுது அதெல்லாம் கொள்ளையடிச்சிக்கல, அந்த பொன் கடுக்கன்கள், பிரச்சித்தாக்குகள் மற்ற எல்லாத்தையும் நீங்க கொடுங்க என்று சொல்லி வாங்கினார். வாங்கி அது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1700 பொன் சேக்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் வச்சு அவர் ஏபோத்தை செய்திருக்கார். இந்த ஏபோத்தை செய்து என்ன செய்துட்டார்னா, அதை வந்து ஒரு இடத்துல வந்து ஏபோத்தை செய்து வைத்த உடனே மக்கள் என்ன செய்தாங்கன்னா, அதை என்ன செஞ்சாங்க, கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எதை ஒரு பொருளை பார்த்தாலும் அதை கும்பிடணும், எதை பார்த்தாலும் விக்கிரமா நினைச்சு கும்பிடணும். ஏன்னா அதை தானே அவங்க செஞ்சுட்டே வந்தாங்க. அதனால ஏதாவது ஒரு பொருளை கிடைச்சா உடனே அதை கும்பிடுவாங்க, தேவனை நோக்கி கும்பிடாம அதை கும்பிட்டாங்க. அதனாலவே கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. பிரியமானவர்களே, இது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே இது வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணியான ஒரு வலை மாதிரி, அவர்கள் தீமையிலே விழுவதற்கு ஒரு வலை மாதிரி அது இருந்தது. பிரியமானவர்களே, இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடி இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்களில் 40 வருடம் அமைதலாய் இருந்தது. எந்த பகைவர்களும் அவர்களை அரசாட்சி செய்யவில்லை, கொடுங்கோல் ஆட்சி செய்யவில்லை. அமைதியாக 40 வருடம் கடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கடுத்து என்னன்னா, இந்த எருபகால் என்றால் யாரு, கிதியோனுடைய இன்னொரு பேரு. இவருக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். ஏன்னா நிறைய மனைவிமார்கள் இருந்ததுனால 70 குமாரர்கள் இருந்தார்கள். கிதியோனுடைய கற்ப பிறப்பு வந்து 70 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை வந்து ஒருத்தர் யாருன்னா அபிமெலேக் என்கிறவன். இவன் வந்து மறுமனையாட்டிக்கு பிறந்தவராக இருந்தான். இவன் என்ன செய்தான் என்றால், 70 பேரை ஒரு ஆள் தவிர மற்ற எல்லாத்தையுமே கொலை செய்து விட்டான். கொலை செய்து விட்டு அவன் வந்து ஒரு நியாயாதிபதியாக அவர்களுக்கு, அதாவது ஒரு அரசனாக அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவனாக அவன் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 31. சீகேமிலிருந்து அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு குமாரனை பெற்றால் அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயர். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்தில் மரித்து ஒப்ராவில் தன் தாப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசியரினுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்ததாக 33
34, 35 முக்கியமான வசனங்கள் வாசிக்கிறேன். கிதியோன் மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பெரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கை நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளில் நம்ம அபிமெலேக்கு பற்றி நம்ம பார்த்தோம். வருகிற நாட்களில் என்ன செய்ய போறோம்னா அபிமெலேக் மற்ற முக்கியமான நியாயாதிபதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவருக்கு கர்த்தருடைய கிருபை மேலும் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். என்னன்னா என்ன செய்தான், ஒரு இருக்கிற அதாவது போரிலே சம்போதித்து எல்லா தங்கத்தையும் ஒன்றாக போட்டு அவன் என்ன செய்தான், 1700 பொன் சேக்கலை வச்சு ஒரு ஏபோத்தை உண்டாக்கினார். பிரியமானவர்கள், அதை விக்கிரமாக அவர்கள்லாம் வழிபட்டார்கள். இது அவர்களுக்கு கன்னியாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். இது என்னது கன்னியாக இருந்தது? எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு அவர்கள் பாராட்டாமல் போனது என்ன என்று சொல்லி காரியங்களை நாம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நேசம் மாறாதது. ஆமென். அருமையான பாடல். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? மாறினாரே மானேசரே, மாறாதவர் பெண்ணாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே அவர் அன்பாக உன்னை தேடி வந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீசன் என்று உன்னை தள்ளாமல் அவர் நேசனாக மாற்றுவதற்காக அவர் வந்தார். ஆமென். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றும் தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே. பாவியாக இரு
ஆசீர்வதிப்பாராக.